அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 13ஆம் நாள். இந்த பாடலிலும் தோழியை துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள். இப்பாடலில் ஒரு பெண்ணின் கண்ணழகு வர்ணிக்கப்படுகிறது. அதன் மூலம் ஞானத்தின் ஏற்றம் சொல்லப்படுகிறது. பொது உடைமை தத்துவம் இந்த பாடலில் மிளிர்கிறது. திருப்பாவை நம் வாழ்வில் ஏற்றம் தரும் என்பதை ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டாள் வலியுறுத்துகிறாள். பாடல் 13. புள்ளின்வாய் கீண்டானை புல்லா அரக்கனை கிள்ளிக் களந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிய கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். இந்த பாடலில் ஆண்டாள் கிருஷ்ண அவதாரத்தையும் ராம அவதாரத்தையும் சிறப்பிக்கிறாள். புள்ளின் வாய் கீண்டான் கிருஷ்ணன், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் ராமன். பறவை வடிவில் வந்த பகாசுரனின் வாயை பிளந்து கொன்ற கிருஷ்ணனின் புகழையும், பொல்லாத அரக்கனாகிய ராவணனின் தலைகளை கிள்ளி களைந்தவனாகிய ராமனின் புகழையும் பாடிக்கொண்டு அனைத்து பிள்ளைகளும் நோன்பு நோற்க சென்று விட்டார்கள். நீ இன்னும் உறங்குகிறாயா? இந்த பாடலிலும் விடிந்ததற்கான அடையாளங்கள் கூறப்படுகின்றன. வியாழன் உறங்கி வெள்ளி கீழ்வானத்தில் முளைத்துவிட்டது. பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்பிக் கொண்டு செல்லுகின்றன. போது அரி கண்ணினாய், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே, நன்றாக குளிர குளிர குளிக்காமல் தூக்கத்தில் கிடக்கின்றாயே. தோழியே, இது ஒரு நல்ல நாள். இறைவனை நோக்கி நோன்பு நோக்கும் நல்ல நாள். உன் கள்ளத்தனத்தை விட்டுவிட்டு எங்களோடு கலந்து கொள்வாயாக என்று பாடுகிறாள் ஆண்டாள். இப்பாடலில் நிறைய உள்ளார்த்தங்கள் உள்ளன. போதறிய கண்ணினாய் என்கிறாள். மலர் போன்ற அழகிய கண்களை கொண்டவள் என்று மேலோட்டமாக பொருள் எடுத்துக்கொண்டாலும் அழகிய ஞான கண்களை கொண்டவள் என்கிறாள் ஆண்டாள். இறைவனை காணும் ஞானக்கண் தோழிக்கு இருந்ததாக பாடுகிறாள். அடுத்து கள்ளம் தவிர்ந்து கல என்கிறாள். கள்ளம் என்றால் எனக்கு மட்டுமே அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம். கள்ளன்மை பெருமாளுக்கும் வேண்டும், நமக்கும் வேண்டும். பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் அருளை வாரி வாரி வழங்குவது கண்ணனின் கள்ளன்மை. தான் மட்டும் சென்று அருளை பெறாமல் அனைவருடனே சேர்ந்து கூடி அவன் அருளை பெறுவது நமது கள்ளன்மை. அப்படிப்பட்ட கள்ளன்மை வேண்டும் என்று கூறுவதால் ஆண்டாளின் பொது உடைமை நன்றாக தெரிகிறது இந்த பாடலில். பகவானை நினைக்காத ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நமக்கு தொல்லைதான். எப்போதும் தூக்கத்தில் கூட அவன் நினைப்பாகவே இருக்க வேண்டும். மேலும் இந்த பாடலில் கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம் என்று 2 அவதாரங்கள் பேசப்படுவது சிறப்பு. மீண்டும் நாளை 14ஆம் பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.